சரி, நம்ம அடுத்தது 13வது அதிகாரத்த நம்ம பார்ப்போம். 13ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. இப்போ வந்து 2 மிருகங்கள் வந்து எழும்புது. ஒண்ணு கடல்ல இருந்து ஒரு மிருகம் எழும்புது. பூமியில இருந்து ஒரு மிருகம் எழும்புதுங்க. ಈಗ ಎರಡು ಮೃಗಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಮುದ್ರದಿಂದ ಎದ್ದೇಳ್ತಾ ಇದೆ, ಇನ್ನೊಂದು ಭೂಮಿಯ ಮೇಲಿಂದ ಎದ್ದೇಳ್ತಾ ಇದೆ. அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்புற அந்த மிருகத்துக்கு 7 தலை இருக்கு. 7 சிங்கம் தலை மாரி. இது திருப்பி நான் சொல்றேன். இது ரியல் இல்ல. தர்சனத்துல இப்படி இருக்கு. ரியலா இப்படி இருக்குமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல எப்படின்னு. ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ಕಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಜವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ದರ್ಶನದಲ್ಲಿ ಕಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. சோ நிறைய வாட்டி என்ன ஆயிருதுன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க, தர்சனத்துல இப்படி வருது. சோ இதே மாதிரி கடல்ல இருந்து எழும்பும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறாங்க. ಅನೇಕರು ಏನ್ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಸಮುದ್ರದಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಎದ್ದೇಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ. பாருங்க, இதுக்கு பவர் யார் கொடுக்கறா? அந்த அந்த கடல்ல இருந்து வர்ற மிருகத்துக்கு யார் பவர் கொடுக்கறா? பின்னாடி யார் இருக்கா பாருங்க. யார் அது? ಸಮುದ್ರದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಆ ಒಂದು ಮೃಗಕ್ಕೆ ಯಾರು ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அந்த டிராகன். அந்த டிராகனுக்கு என்ன சொல்லுவாங்க? 13வது வசனம் 18வது வசனம் படிங்க. 12வது அதிகாரம் 18வது வசனம். 12 18. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? 13ல 1 வலு சர்ப்பமா? சோ டிராகன், இங்கிலீஷ்ல டிராகன் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. தமிழ்ல என்னது? வலு சர்ப்பம்னு போட்டிருக்கு. சோ அதுக்கு பவர் கொடுக்கிறது சாத்தான். சாத்தான் தான் பின்னாடி. அதான் மெயின் வில்லன் வச்சுங்களேன். மெயின் வில்லன் பின்னாடி இருக்குது. முன்னாடி யார் இருக்கா? அந்த மிருகம் இருக்கு. ಅಲ್ಲಿ ಮಹಾ ಘಟ ಸರ್ಪ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಮೃಗಕ್ಕೆ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಮಹಾ ಘಟ ಸರ್ಪ. ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನ್ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த மிருகத்துக்கு ரெண்டாவது மிருகத்துக்கு சக்தி கொடுக்கிறது யாரு? இந்த செகண்ட் போட்டோல பாருங்க. பின்னாடி யார் இருக்கா? அதுக்கு பவர் கொடுக்கிறது யாரு? அந்த பூமியில இருந்து ஒரு மிருகம் வருது இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. அது வந்து யார் பண்றது? அதுக்கு வந்து இந்த இதுதான் வந்து பவர் கொடுக்குது அதுக்கு. சோ செகண்ட் பீஸ்ட்க்கு, செகண்ட் மிருகத்துக்கு ஃபர்ஸ்ட் மிருகம் பவர் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் மிருகத்துக்கு பிசாசு பவர் கொடுக்குறான். ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಮೃಗಕ್ಕೆ ಸೈತಾನನ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಎರಡನೇ ಮೃಗಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲ ಮೃಗ ಅದು ಎರಡನೇ ಮೃಗಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮೃಗಕ್ಕೆ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೆ. பெரிய உபத்திரவ காலம், கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ட்ரிபுலேஷன், பெரிய மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ಮಹಾ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. 3.5 வருஷம் இப்படி இருக்கும். 3.5 ವರ್ಷ ಇದು ಇರ್ತದೆ. என்ன பண்ணுவாங்க இவங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಇವರು? 7வது வசனம் படிங்க. 13வது அதிகாரம் 7வது வசனம். 13ನೇ 7ನೇ ವಚನ. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க 8வது வசனம் படிங்க. அப்படி உலகின் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்க, இத வர்ஷிப் பண்ண சொல்லுவாங்க. சோ ஒண்ணு இது வந்து எப்படி பண்ணுது? ஃபோர்ஸ் மூலமா எங்களை நீ வர்ஷிப் பண்ணுன்னு சொல்லுது இந்த பீஸ்ட். ಈ ಒಂದು ಮೃಗ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಒತ್ತಾಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಡ್ಡ ಬೀಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. இந்த ரெண்டாவது மிருகம் என்ன பண்ணுது? டிசெப்ஷன், பொய் மூலியமாய் ஜனங்களை வந்து நம்ப வைக்குது. ಆ ಎರಡನೇ ಮೃಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳಾದಂತ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. சோ பிரதர், இந்த மிருகம் என்ன, செகண்ட் மிருகம் என்ன பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು ಮೊದಲ ಮೃಗ ಹಾಗೂ ಎರಡನೇ ಮೃಗ ಏನದು ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது வந்து பாருங்க 13வது அதிகாரத்துல வந்து பாருங்க, இது எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட். எல்லாரும் வந்து இந்த 666 மார்க் பத்தி கேட்பாங்க கேள்வி. ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದು 666ರ ಒಂದು ಗುರಿತಾಗಿ ಇದನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. பாருங்க 13வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. 13ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. அது ஸ்திரியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அப்புறம் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவர் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கணும். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. பாருங்க, எல்லாரும் வந்து இந்த 666 இந்த அந்தி கிறிஸ்துவோட மார்க் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇದು 666 ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಗುರುತು ಎಂಬುದಾಗಿ. சோ பாருங்க, அன்னைக்கு ஜான் வந்து இந்த புக்கை எழுதும் போது எம்பரர் நீரோ அப்படின்றவர் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார். ரோமோட சக்கரவர்த்தி அவர். ಅಲ್ಲಿ ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಚಕ್ರವರ್ತಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀರು ಎಂಬತಕ್ಕಂಥವನು ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. சோ பாருங்க, அந்த டைம்ல வந்து அவர் பேரை எழுத முடியாதுன்ற ஒரு நாள் காரணத்தினால என்ன பண்றாங்க?
எம்பரர் நீரோன்றதுக்கு ஹீப்ரூ பாஷையில 666 அப்படின்னு வருங்க. அது டோட்டல் பண்ண அந்த வேர்ட்ஸ். ಅಲ್ಲಿ 666 ಎಂಬುದಾಗಿ ಎಂಪರರ್ ನೀರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ಬದಲಾಗಿ 666 ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சோ இது வந்து கடைசி காலத்துல சிப்பு வைப்பாங்க, 666 எழுதுவாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து யூடியூப்ல எல்லாம் நீங்க நிறைய பாப்பீங்க. ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಅನೇಕ ನ್ಯೂಸ್ ಗಳನ್ನ ನೋಡ್ತೀರೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಲ್ಲಿ ಚಿಪ್ಗಳನ್ನ ಹಾಕ್ತಾರೆ ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ. இல்லங்க, அப்படி நடக்காதுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯೋದಲ್ಲ. இதுக்கு ஒரு வசனம் படிங்க. நீங்க நான் பழைய ஏற்பாட்டுல ஆ, ஆ, உபாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. உபாகமம் 6:8 டியூட்ரானமி தர்மோபதேசம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 6:8. 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. கையிலயும் நெத்திலையும் ஒரு மார்க் பத்தி பேசுது. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. ம். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுள். ஓகே, என்னது கையிலயும் நெத்திலையும் மார்க்கா என்ன இருக்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொல்லுது. ಅಲ್ಲಿ ಅಲೋಡ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಮತ್ತು ಹಣೆಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. என்னது? ஷெமானா என்னது? ஷெமா ஜபம்னா என்னது? The Lord your God is one God, there is no other God but one, and you shall love the Lord God with all your heart, all your mind and soul, and you shall love your neighbor as yourself. இதான் வந்து ஷெமா ஜபம். ಅಲ್ಲಿ ಶ್ರಮ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ, ನಿನ್ನ ಕರ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತ ನೀವು ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅದನ್ನ ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. எதுக்கு யூதர்கள் கையில ஒரு மார்க், நெத்தியில ஒரு மார்க் ஏன் பழைய ஏற்பாட்டுல அது போடணும்னு சொல்லியிருந்தாங்க? அது வந்து நெத்தியில வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும், இங்கேயும் வந்து கெட்டிக்கணும். அது ஒரு பாக்ஸ் மாதிரி கெட்டிக்குவாங்க. இங்க ஒரு பாக்ஸ் கட்டுவாங்க. ஏன் யூதர்கள் அப்படி கெட்டுவாங்க? ಆ ಯೋಧರು ಯಾಕೆ ಕೈಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಮತ್ತು ಹಣೆಪಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ಅದು ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪೆಟ್ಟಿಗೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಕಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದ್ರು? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? எதுக்குங்க? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ஏன்னா ஐ பிலாங் டு காட். ನಾನು ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. என் கை வேலை செஞ்சாலும் நான் வேலை செய்யறதுலயும் கர்த்தருக்கு தான் சொந்தம். ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗಲೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ. என் கிரியைகளிலும் கர்த்தர் தான் நம்பர் 1. ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರೇ ಮೊದಲ. இங்க என் மைண்ட்லயும் கர்த்தர் தான் நம்பர் 1. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರೇ ಮೊದಲ ಸ್ಥಾನ. So என் மைண்ட்லயும் God is first, in my actions also God is first. ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಾಗಿರಬಹುದು, ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಾಗಿರಬಹುದು, ದೇವರೇ ಮೊದಲ ಹಂತ. இங்க என்ன பண்ணுது இந்த ஃபர்ஸ்ட் மிருகம்? என்ன பண்ணுது? ಇಲ್ಲಿ ಮೊದಲ ಮೃಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? நீ ஏசப்பா, நீ அந்தி கிறிஸ்து, நீ வந்து ஆண்டவர் வந்து மறுதலிச்சிட்டு நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ண வைக்குது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮರೆತವನಾಗಿ ನನ್ನನ್ನ ನೀನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒತ್ತಾಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ரெண்டாவது மிருகம் என்ன பண்ணுது? ಎರಡನೇ ಮೃಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? உன் மைண்ட பொய் சொல்லி ವಂಚಿக்கிற மிருகமா இருக்குது ரெண்டாவது மிருகம். ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ಮೃಗ ಸುಳ್ಳಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟದ್ದಾಗಿ ಆತನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವಂತ So இந்த ರೀತಿ. 666 மார்க்னா என்னது? ಇದು 666 ಅಂತಂದ್ರೆ ಏನದು? என்ன அர்த்தம்னா தட் ஆண்டவர் அதை நீ மறுதலிச்சிரு, என்ன வந்து நீ கம்ப்ளீட்டா நீ வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்றத காரியம் தான். ಇದು ದೇವರ ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮರೆತು ಬಿಡು, ನನ್ನನ್ನ ನೀನು ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂಬುವಂತದ್ದೇ. அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அந்தி கிறிஸ்து பண்ண வைப்பான். ಅದನ್ನ ಒತ್ತಾಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನಾತನ ಮಾಡಿಸ್ತಾನೆ. ஒரு டைம்ல நீரோ கிறிஸ்டியன்ஸ் அப்படி பண்ண வச்சான். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನೀರು ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா பைபிள் காமெண்டேட்டர்ஸும் எந்த ரெவலேஷன் புக் எழுதின எந்த பைபிள் காமெண்டேட்டர் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பீஸ்ட் வந்து நீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ಆ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಮೊದಲ ಒಂದು ಮೃಗ ಯಾರಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀರು ಚಕ್ರವರ್ತಿಯನ್ನೇ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. சோ இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபியூச்சர்ல உபத்திரவ காலத்துல ஒருத்தன் நீரோ மாதிரி ஒருத்தன் வருவான். அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவான்? ஃபோர்ஸ்ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ நீ என்னதான் நம்பணும், ஏசு கிறிஸ்துவ நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவான் அவன். ಅಲ್ಲಿ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬರ್ತಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮೊದಲ ಮೃಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒತ್ತಾಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬಬಾರ್ದು, ನನ್ನನ್ನೇ ನಂಬಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಒತ್ತಾಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. சோ அந்த 666 மார்க் வந்து கையிலயும் போடணும், அந்த மார்க் நெத்திலையும் போடணும்னு சொல்றாங்கல்ல, அது ரியல் மார்க் இல்ல. நம்ம கிரியைகளிலயும் நீ ஏசப்பாவை நீ மறந்துடணும், உன் யோசனையிலயும் ஏசப்பாவை மறந்துடணும்னு சொல்றது தாங்க அந்த அந்தி கிறிஸ்துவோட கோல். ಅದು ಆ ಒಂದು ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಗೋಲ್ ಅಥವಾ ಒಂದು ಗುರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಮರ್ತು ಬಿಡಬೇಕು ಎಂತಕ್ಕಂಥದ್ದೇ ಆತನ ಒಂದು ಆಲೋಚನೆ. சோ இதனாலதான் கிறிஸ்டியன்ஸுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? பாருங்க 10வது வசனம், 13வது அதிகாரம் 10வது வசனம். 13ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பாருங்க, நம்ம பொறுமையா விசுவாசமா இருக்கணுமா இந்த நாட்களிலே? ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು.